உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நீங்களோ உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா டெபாசிட் அக்கௌண்ட்ல இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்கீங்க. ஆனா 10 வருஷமா அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணவே இல்லை. 10 வருஷமா அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணல. அப்போ 9 வருஷம் 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இன்னும் 6 மாசத்துக்குள்ள இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஆப்ரேட் பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த மணி எல்லாமே வந்துட்டு டெஃப் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதாவது டெபாசிட் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்ட், ஆர்பிஐ நடத்துற டெஃப் ஃபண்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அப்படியும் அதை நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா 10 வருஷம் முடிவில் 10 வருஷமா நீங்க அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணல. அந்த அக்கௌண்ட்ல 1 லட்சம் இருந்தாலும் சரி 1 கோடி இருந்தாலும் சரி அந்த பணம் ஆர்பிஐயோட கட்டுப்பாட்டுல போயிடும். இப்போ நான் அக்கௌண்ட் நம்பரை மறந்துட்டேன். நான் என்ன பண்ணும்? எனக்கு அப்ப அந்த அக்கௌண்ட் வச்சிருந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை. எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ எங்க பாட்டியோ அந்த அக்கௌண்ட் வச்சிருந்தது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா உட்கம் போர்ட்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. UDGIM நான் மேல டிஃபைன் பண்ணிருக்கேன். ஆர்பிஐயோட உட்கம் போர்ட்டல்ல போயிட்டு அவங்களுடைய நேம், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், டேட் ஆஃப் பர்த் இந்த விஷயங்களை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா 30 பேங்க்ல சர்ச் பண்ணலாம். 30 பேங்க்ல அவங்க அக்கௌண்ட் வச்சிருந்தாங்களா இல்லையான்னு சர்ச் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் நீங்க அந்த பேங்க் சம்பந்தப்பட்ட பேங்க் அணுகுனா போதும். அவங்க சொல்லுவாங்க என்னென்ன ஃபார்மாலிட்டி, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நபர் உயிரோடு இருந்தார் இல்லைன்னா நீங்க தான் அந்த நபர் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்க போய் அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த நபர் உயிரோட இல்லை அப்படின்னு சொன்னா அது செட்டில்மெண்ட் எப்படி பண்ணணும், நாமினேஷனும் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி அதை செட்டில்மெண்ட் பண்ணணும், பேங்க்ல சில வழிவகைகள் வச்சிருப்பாங்க. முதல்ல நீங்க அணுக வேண்டியது உட்கம் போர்ட்டல் தான்.